சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சார் இப்போ வந்து லோக்கல் ப்ராடக்ட்டை நெறைய யூஸ் பண்ணுங்க. இம்போர்ட்ட குறைங்கன்னு மோடி சொன்னதுக்கப்புறம், கன்சம்ப்ஷன் செக்டார் பயங்கரமா குரோத் ஆகப்போது அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிட்டுருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கன்சம்ப்ஷன் ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அந்த ஃபண்ட் எப்படி இருக்கும்? அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. கன்சம்ப்ஷன் ஃபண்டுனா என்ன? இந்த மாரி தீமேட்டிக் ஃபண்ட்ல இதோட ஸ்பெஷல் என்னங்க சார்? இல்லை, கன்சம்ப்ஷன் ஃபண்ட் வந்து ரீட்டெயில் ஓரியன்டட், கன்சியூமர் ஓரியன்டட் எதெல்லாம் இருக்கோ கன்சம்ப்ஷன் ஃபண்ட் வந்து அந்தந்த ஸ்டாக்கை எல்லாம் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு எஃப்எம்சிஜி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், மேரிகோ, டாபரு, இது மாதிரி நிறுவன பங்குகளை எல்லாம் வாங்குவாங்க. அப்புறம் ஏர் கண்டிஷனர், ஏன்னா அதுவும் ரீட்டெயில்ஸ் நிறைய வாங்குறாங்க. ஸோ ஏர் கண்டிஷனர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் ஹிட்டாச்சி, டாட்டா, அது மாதிரி அந்த அந்த குரூப்பெல்லாம், வோல்டாஸு இது மாதிரி நிறுவனங்கள் அதெல்லாம் வாங்குவாங்க. ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜரேட்டரு, மிக்சி, கிரைண்டரு, ஆபரணங்கள், சேலைகள், இதெல்லாம் யார் யார் தயாரிக்கிறாங்களோ அந்த நிறுவன பங்குகள். ஸோ கன்சியூமர் ஓரியன்ட் ஐட்டம்ஸ், காரு, ஜீப்பு, ஆல் தோஸ் திங்ஸ், அதெல்லாம் இப்போ மாருதி, மஹிந்திரா, இந்த இந்த நிறுவன பங்குகள், ஃப்ளைட்டில் போகிறவங்க இண்டிகோ. ஸோ இது மாதிரி கன்சம்ஷன் ஒரு ரீட்டைல் கன்சியூமருக்கு என்னென்னலாம் தேவைப்படும், அது டெலிவிஷன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்த பங்குகள், இது எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸு, அது இது எல்லாமே இது பூரா தான் கன்சம்ஷன் ஃபண்டில் அந்த தீமை பேஸ் பண்ணி வாங்குவாங்க. கன்சம்ஷன் ஃபண்ட்ஸில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாட்டினுடைய எக்கானமியும் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்துச்சுன்னா அது மாதிரி 2 times 3 times 4 times வந்து கன்சம்ஷன் உடைய ரெக்குயர்மெண்ட்டு அதிகரிக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பீரியட்லாம் இப்போ அமெரிக்காவில் வந்து மார்க்கெட் 2 times க்ரோ ஆச்சு, ஆனால் கன்சம்ஷன் பேஸ்டு ஸ்டாக்ஸ் வந்து 17 times க்ரோ ஆச்சு. ஸோ அது மாதிரி வந்து மார்க்கெட்டை விட அந்த அந்த நம்ம பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம், தனிநபரின் வருமானம், அந்த பர் கேபிட்டா இன்கம் வந்து க்ரோத் ஹையாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷன் டிமாண்டு ரொம்ப ஹை ஆகும். பர் கேபிட்டா இன்கம் உதாரணத்துக்கு ஒன் டைம் ஒரு ஒரு 50% ஏறுது அப்படின்னா பர் கேபிட்டா, இந்த கன்சம்ஷன் குட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500% ஏறலாம். ஸோ அது போன்ற பீரியடில் வந்து இந்த கன்சம்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு அபாரமான வளர்ச்சியை ரிட்டர்னை கொடுக்கும். நோ டவுட் அபவுட் இட். பட் கம்மிங் பேக் டு பேசிக்ஸ், ஒரு சாதாரண முதலீட்டாளர்கள் போய் கன்சம்ஷன் ஃபண்டில் போடலாமான்னா வேண்டாம். தே ஆர் பெட்டர் ஆஃப் வித் எ டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டு. இட் குட் பி மல்டி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், அல்லது ஸ்மால் கேப், மிட் கேப், அது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டு வந்து பெட்டர். ஏன்னா இப்போ இந்த திமேட்டிக் ஃபண்டில் என்ன ஆகும்னா டைம்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். சில சமயம் 3-4 வருஷம் 5 வருஷம் கூட டவுனாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் நோ டெக்னாலஜி இன்னும் அடிபட்டு இருக்குது. இப்போ இன்னும் டெய்லி குறைச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி ஃபண்டில் அதை பற்றி விவரம் தெரிஞ்சவர் கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு, ஈக்விட்டி ஃபண்டே நம்ம ரிஸ்க்குங்கிறோம், அதை விட ஹை ரிஸ்க்கு வந்து திமேட்டிக் ஃபண்ட்ஸு. ஸோ இப்போ அந்த ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா, வெயிட் பண்ணால் எல்லாம் பெட்டராக கிடைச்சிடும், ரிட்டர்ன் சுப்பீரியராக வரும். பட் அந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாவார்கள், ரொம்ப நெருக்கடிக்குள்ளாவார்கள், ஆன்சைட்டி அதிகமாகும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து திமேட்டிக் ஃபண்ட் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு. எனி திமேட்டிக் ஃபண்ட், நாட் ஓன்லி கன்சம்ஷன். அப்போ தீமேட்டிக் ஃபண்டே போகக்கூடாதுங்க சார்? இன் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தேவையில்லை, ரெக்குயர்மெண்ட் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை இப்போ திமேட்டிக்கில் போக வேண்டாம். இப்போ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 1 கோடி 2 கோடி லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு 5%, 3%, 10% நம்ம திமேட்டிக் அலோகேஷன் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், மெஜாரிட்டி ஒரு 80-90% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவைப்படாது. அவங்க ஏன்னா அவங்க விரும்புகிறதெல்லாம் என்ன, எனக்கு எஃப்டியை விட ஒரு பெட்டர் வருமானம் வேணும். எஃப்டி 6-7% கிடைக்குது, இங்கே எனக்கு ஒரு 10-12% கிடைக்கணும், அது போதும். அது மாதிரி தான். ஸோ இப்போ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டே போதும், திமேட்டிக் ஃபண்ட் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தீமேட்டிக் ஃபண்டில் ரிட்டர்னும் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார். இப்போ கன்சம்ஷனே வந்து மார்க்கெட்டை விட நிறைய ரிட்டர்ன் கொடுக்குறதுன்னு பார்த்தா அந்த தீமேட்டிக் ஃபண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. அப்போ நார்மலாகவே ஒரு ஆசை வரும் இல்லைங்க சார் அங்கே போகலாம் அப்படின்ட்டு? டெஃபினட்டாக ஆசை வரும்.
அதுக்கு என்னன்னா அந்த ஆசைப்படுற அளவுக்கு பொறுமையும் அவசியம். ஸோ இப்போ பொறுமைசாலிகளாக இருந்தாங்கன்னா நான் இப்போ எஸ்ஐபி போடுறத கன்சம்ஷன் ஃபண்டில் கொஞ்சம் போட்டுக்கலாமா அப்படின்னா போடலாம். அது டவுன் ஆகிறத பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, ஆன்ஷியஸ் ஆகக்கூடாது. அப்படிங்கையில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இட்ஸ் அ கிரேட் செக்டார் டு பி இன், நோ டவுட் அபவுட் இட். நம்ம என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ரிட்டர்னே தான் கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு பொறுமை இருக்காது. மார்க்கெட்லாம் ஏறிக்கிட்டு இருக்குங்க, ஏம்ட்டு மட்டும் கம்மியாக இருக்குது இந்த ஃபண்டில் போட்டுட்டு அப்படிம்பாங்க. ஸோ அதனால ஒரு போர்ஷனை திமேட்டிக் ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணலாம். ஆனால் எஸ், இப்போ நம்ம கோல்டுக்கு ஒரு 10% 20% அலோகேட் பண்ணுங்கிற அது மாதிரி இதுக்கு ஒரு 10% அலோகேட் பண்ணலாமான்னா பண்ணலாம். 5% 10% திமேட்டிக் செக்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணலாம். 5 to 10% போறோம். ஆனா அதுக்கு மேல ஃபுல்லாலாம் வைக்க வேண்டாம் இல்லைங்க சார்? வேண்டாம், டெஃபினட்டா ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொண்டு போய் திமேட்டிக் ஃபண்ட்ல கன்சம்ஷன் ஃபண்ட்ல போட வேண்டாம். ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அதுவும் டைரக்ட் ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி தகவல் கன்சம்ஷன் செக்டார் ஏற போகுது அப்படின்னதும் எல்லாரும் போய் கன்சம்ஷன் ஃபண்ட்ல போட ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா எனக்கு டைரக்ட் ஃபண்ட் இருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னங்க சார்? சரி, இன் ஜென்ரல் வந்து நிறைய பேர் ஆப்பை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தப்பு இல்லை. ஆப்பை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அந்த டயத்துல எந்த லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் அவன் ஆப்பில் எடுத்தோன்னா காமிக்கிறாங்க. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் இந்தந்த ஃபண்டு உடனே டக்குன்னு கண்ணை மூடிட்டு அதை கிளிக் பண்ணி அதில் போங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு பண்ணுறாங்க. பட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட்டு 1 year சுப்பீரியராக கொடுத்த ரிட்டர்ன் ஃபண்டுகள் வந்து திமேட்டிக் ஃபண்ட்ஸோ வேறு எதுவுமே வந்து அடுத்த ஒரு வருஷத்துல சுப்பீரியர் ரிட்டர்னை கொடுக்க போகிறதில்ல. ஸோ இப்போ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, அது தேவை என்ன, அதை வந்து ப்ராப்ளி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து ஆலோசிச்சுட்டு அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரோட உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட உட்காந்து ஆலோசிச்சுட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து போட்டாங்கன்னா தான் லாங் டேர்மில் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் அவங்க நிலைச்சிருப்பாங்க. இல்லைன்னா கம்மிங் அண்ட் கோயிங் மாதிரி தான், இந்த ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணிட்டு நான் போனால் குறையுது, நான் வெளியில் வந்தால் ஏறுது, அந்த கதை தான் நடக்கும். ஓகேங்க சார். அப்போ தீமேட்டிக் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்கு, ஸோ அவாய்ட் பண்றது பெஸ்ட்டுங்கிறீங்க. காமன் இன்வெஸ்டர்ஸ், சின்ன இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம், அந்த ஃபண்டு பக்கம் போகவே வேண்டாம். லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் அதில் ஒரு அலோகேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ வெரி மச்ங்க சார். தேங்க்யூ.